அன்புள்ள இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வரவேற்பு இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய கழக பொருளாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு அவர்களே, முதன்மைச் செயலாளர் கே. நேரு அவர்களே, எதிர்க்கட்சித் தலைவர் தம்பி உதயநிதி அவர்களே, கழக அமைப்புச் செயலாளர் R.S. பாரதி அவர்களே, கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு இங்கு உங்களிடத்திலே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் கஜா என்கிற கஜேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈகா அவர்களே, வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே, மாமல்லபுரம் விஸ்வநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகளே, நம்முடைய அருமை சகோதரர் கஜா என்கிற கஜேந்திரனோடு நம்முடைய தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இனிய நண்பர்களே, தோழர்களே, அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தாய் கழகமாம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக 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 என நான் வரவேற்க விரும்புகிறேன். அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறீர்கள், கலைஞர் அரங்கத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். ஆக அந்த உணர்வோடு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் மீண்டும் மீண்டும் நான் வரவேற்கிறேன். 75 ஆண்டு காலம் தன்னுடைய லட்சிய பயணத்தை தொடர்ந்து நடத்தி தபல விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்ல, ஒரு முறை இல்லை 6 முறை தமிழ்நாட்டை ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள வந்திருக்கிறீர்கள். நவீன தமிழ்நாட்டை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அண்ணா அறிவாலயத்திற்கு நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். ஆகவே வந்திருக்கக்கூடிய அனைவரையும் நான் மீண்டும் மீண்டும் வருக வருக என வரவேற்கிறேன். எப்பொழுதுமே ஒரு இயக்கத்திலிருந்து இன்னொரு இயக்கத்திற்கு பிரிந்து போகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ ஒரு லாபத்தை அடிப்படையாக வச்சு, ஏதாவது வசதியை மனதிலே கொண்டு ஆளுங்கட்சி நோக்கித்தான் அதிகமாக போவது உண்டு. அதை தான் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சி அல்ல, ஆளுங்கட்சியாக இருந்து இப்போது எதிர்கட்சியாக மாறியிருக்கிறது. ஆனால் எதிர்கட்சி நோக்கி நீங்கள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் பதவிக்காக நீங்கள் வரல, சொகுசாக வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லாம் வரல. பணியாற்ற வேண்டும், இந்த இயக்கத்திற்கு துணை நிற்க வேண்டும், தமிழ் சமுதாயத்திற்கு நாம் பாடுபட வேண்டும், இழந்திருக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறீர்கள். அப்படி வந்திருக்கக்கூடிய உங்களை எல்லாம் நான் மீண்டும் மீண்டும் வரவேற்கிறேன். இங்கு நம்முடைய கஜா என்கிற கஜேந்திரன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், நான் பல ஆண்டு காலம் அதிமுகவிற்கு பணியாற்றி இருக்கிறேன், 2 முறை தேர்தல் களத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன். இருந்தாலும் அந்த இயக்கத்தில் இருந்தபோது நான் விசுவாசமாக பணியாற்றி இருக்கிறேன் என்பதை வெளிப்படையாக அவர் எடுத்துச் சொன்னார். நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். எப்பொழுதுமே ஒருவன் ஒரு தொண்டனாக இருந்தாலும் சரி, ஒரு செயல் வீரனாக இருந்தாலும் சரி, ஒரு தலகர்த்தராக இருந்தாலும் சரி, தளபதியாக இருந்தாலும் சரி, தலைவராக இருந்தாலும்
தான் கொண்டிருக்கக்கூடிய லட்சியத்திற்கு கட்சிக்கு விசுவாசமாக இருந்திட வேண்டும். ஆகவே நிச்சயமாக திமுக இணைந்திருக்கக்கூடிய கஜேந்திரன் அவர்கள் நிச்சயமாக திமுகவுக்கு விசுவாசமாக இருந்து பணியாற்ற இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக அறிந்து கொண்டிருக்க. அவர் மட்டுமல்ல, வந்திருக்கக்கூடிய நீங்களும் அப்படித்தான் இருக்க போகிறீர்கள். திமுக வரலாறு என்பது 1949 தொடங்கி அதற்கு பிறகு 52 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை இல்லை என்று சொன்னாலும் 57ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நாம் போட்டியிட்டு 15 இடங்களில் வெற்றி பெற்றோம். அதற்கு பிறகு 62 தேர்தல் களத்தில் ஈடுபட்டு நாம் எதிர்க்கட்சி வரிசையில் இடம் வரக்கூடிய அளவிற்கு 50 இடங்களில் அன்றைக்கு வெற்றி பெற்றோம். அதற்கு பின்னால் 67 அண்ணா தலைமையில் ஆட்சி பொறுப்பேற்றோம். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் அவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணியாற்றினார். அதற்கு பிறகு 71 நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். 71 வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பிருந்த நேரத்திலே தான் இந்தியாவில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டது. 75ஆம் ஆண்டு அந்த நெருக்கடி நிலையை நாம் எதிர்த்தோம். நெருக்கடி நிலையை எதிர்த்தால் ஆட்சியை பறிபோகும் என்று தெரிந்தே எதிர்த்தோம். நாம் கவலைப்படவில்லை. கலைஞர் அவர்கள் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆட்சி நமக்கு முக்கியமல்ல, ஜனநாயகம் தான் நமக்கு முக்கியம் என்று கருதி அந்த நெருக்கடி நிலையை எதிர்த்து சென்னை கடற்கரையில் லட்சக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி தீர்மானம் போட்டு அன்றைக்கு நிறைவேற்றினார்கள். நெருக்கடி நிலையை ரத்து செய்யுங்கள், கைது செய்து சிறையில் வைத்திருக்கக்கூடிய தலைவர்களை எல்லாம் உடனடியாக விடுதலை செய்யுங்கள் என்று தீர்மானம் போட்டோம். அந்த தீர்மானம் போட்ட காரணத்தால் 76ஆம் ஆண்டு நம்முடைய ஆட்சி கலைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 13 ஆண்டு காலம் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வர முடியல என்ற ஒரு பிரச்சாரத்தை நடத்தி அதற்காக நம்முடைய ஆட்சியை கலைத்தார்கள். அதற்கு பிறகு 96 நாம் ஆட்சிக்கு வந்தோம். அதற்கு பிறகு 2006ஆம் ஆண்டு ஆட்சிக்கு 2001 நடந்த தேர்தலில் தோற்றோம். 2006 ஆட்சிக்கு வந்தோம். 2011 தோற்றோம். அதற்கு பிறகு 2021 ஆட்சிக்கு வந்தோம். இப்படி எதற்காக நான் சொல்லுகிறேன் சொன்னால், வெற்றி தோல்வி என்பது நம்மை பொறுத்தவரையில் மாறி மாறி வரும். அதற்காக வெற்றியை கண்டு நாம் என்றைக்கு வெறி கொண்டு அலைந்து கொண்டிருப்பதில்லை. தோல்வியை கண்டு என்றைக்கும் தோண்டி விடாமல் பணியாற்றக்கூடியவர் தான் திமுக என்பதை இன்றைக்கு நான் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நிலையில்தான் தான் இன்றைக்கு வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருந்தாலும், ஆட்சி பொறுப்பை நாம் இழந்திருந்தாலும், எதிர்க்கட்சி நிலையிலிருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீங்கள் எல்லாம் இங்கு நம்முடைய கஜா என்கிற கஜேந்திரன் தலைமையில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்திருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ ஆட்சி நடப்பதை நம்முடைய தயவில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் நாம் வெற்றி பெற வேண்டும், திமுக தரப்பில் ஆட்சி அமைய வேண்டும், எதிர்க்கட்சிகள் எல்லாம் தோற்க வேண்டும் என்ற நிலையிலே தான் நாம் தேர்தல் களத்தை சந்தித்தோம். ஆக நம்முடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளுடைய தயவோடு தான் இன்றைக்கு இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று கருதி நம்மோடு கூட்டணியில் இருந்த கட்சிகளின் தயவிலே தான் இன்றைக்கு திமுக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர்களே, அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் வருகிற போது எங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினிடத்தில் சொல்லிவிட்டு தான் வந்திருக்கிறோம் சொன்னார்கள். அவர்கள் சொல்லிவிட்டு சொல்லுகிற நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகம் நான் தடுக்க மாட்டேன். நாட்டிலே ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, அதன் மூலமாக பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் அவருக்கு நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே நம்முடைய தயவோடு நடைபெறக்கூடிய இந்த ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரைவில் நாம் உறுதி எடுத்துக்கொண்டு பணியாற்ற இந்த நிகழ்ச்சியை உறுதியெடுப்போம் என்று கூறி மீண்டும்
வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வருக 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 என வரவேற்று என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.